இப்போ குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பார்க்க போறோம். இது என்ன இந்த குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் என்ன சொல்லுன்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அன்ட்டு சொல்லும். டிடெக்ட் பண்ணி சொல்லும். அந்த டிடெக்ட் பண்றதுக்கு சர்டைன் டெஸ்ட்டை நம்ம ஃபாலோ பண்றோம். அந்த டெஸ்ட் மூலியமா ஆர்கானிக் காம்பவுண்ட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்றோம். இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ல கார்பனும் ஹைட்ரஜனும் இருக்குதா அன்ட்டு டிடெக்ட் பண்றதுக்கு என்ன டெஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இப்போ கொடுத்திருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட குப்ரிக் ஆக்சைடை மிக்ஸ் பண்ணுங்க, ஹீட் பண்ணுங்க. கொடுத்திருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கணும், அதில் குப்ரிக் ஆக்சைடு ஆட் பண்ணணும், நல்லா ஹீட் பண்ணுறோம். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய கார்பன் இந்த குப்ரிக் ஆக்சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட சேர்ந்து என்ன மாறுதுன்னா கார்பன் டை ஆக்சைடாக மாறுது. இந்த குப்ரிக் ஆக்சைடில் ரிமைனிங் என்னன்னா காப்பர். அடுத்து இந்த ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த குப்ரிக் ஆக்சைடில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டரா மாறுது. குப்ரிக் ஆக்சைடில் ரிமைனிங் என்னன்னா காப்பர். அப்போ ஆர்கானிக் காம்பவுண்டை குப்ரிக் ஆக்சைடோட ஹீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, இதில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடாக மாறி வெளியே வரும். இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வாட்டரா மாறி வெளியே வரும். இப்போ வெளியே வரக்கூடிய வேப்பர்ஸில் என்ன இருக்குதுன்னா, கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, வாட்டர் வேப்பர் இருக்குது. வெளியில வந்த வேப்பர்ல கார்பன் டை ஆக்சைடு இருக்குதா என்றதை டெஸ்ட் பண்றதுக்கு என்ன செய்யறோம்னா, லைம் வாட்டர் டெஸ்ட் எடுத்துக்கிறோம். இந்த லைம் வாட்டர் டெஸ்ட்ல என்ன பண்றேன்னா, லைம் வாட்டர் எடுத்துக்கோங்க. லைம் வாட்டருக்கு ஃபார்முலா என்னன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா லைம் வாட்டர்ன்ட்டு நம்ம சொல்றோம். இதுல என்ன பண்றீங்கன்னா, இங்க வந்த வேப்பர்ஸை பாஸ் பண்ணுங்க. இங்க என்ன வேப்பர்ஸ் வந்துச்சு அதை பாஸ் பண்ணுங்க. அதுல கார்பன் டை ஆக்சைடு இருந்தால், அதுல இந்த வேப்பர்ஸ்ல வெளியே வந்த வேப்பர்ஸ்ல கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சுன்னா அது லைம் வாட்டரோட சேர்ந்து கால்சியம் கார்பனேட் ஒயிட் பிரிசிபிடேட்டா மாறிக்கும். பிளஸ் என்னன்னா வாட்டர். லைம் வாட்டர் எடுத்துக்கிறீங்க, அது வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு. இங்க வந்த வேப்பர்ஸை பாஸ் பண்றீங்க, அதுல கார்பன் டை ஆக்சைடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு மில்கி பிரிசிபிடேட் கிடைக்கும். அந்த மில்கி பிரிசிபிடேட்டை நம்ம என்னன்னு சொல்றோம்னா கால்சியம் கார்பனேட் மில்கி பிரிசிபிடேட் கிடைக்கும். இந்த மில்கி பிரிசிபிடேட்ல இந்த வேப்பர்ஸை எக்ஸஸா பாஸ் பண்ணுங்க. அந்த மில்கி பிரிசிபிடேட்ல இந்த வேப்பர்ஸை எக்ஸஸா பாஸ் பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்னா, இந்த மில்கி பிரிசிபிடேட் இந்த பிரிசிபிடேட் டிஸப்பியர் ஆகும். ஏன்னா பைகார்பனேட் ஃபார்ம் ஆனதுனால மில்கி பிரிசிபிடேட் டிஸப்பியர் ஆகும். எப்பவுமே கார்பனேட்ல கார்பன் டை ஆக்சைடை பாஸ் பண்ணீங்கன்னா எக்ஸஸா அது பைகார்பனேட்டா மாறிக்கும். எல்லா பைகார்பனேட்டும் ஆக்வஸ் சொல்யூஷன்ல மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகும், அல்காலி மெட்டல் பைகார்பனேட்ஸை தவிர. அடுத்து இந்த பைகார்பனேட்டை நல்லா ஸ்ட்ராங்கா ஹீட் பண்ணுங்க, மறுபடியும் மில்கி பிரிசிபிடேட் கிடைக்கும். ஏன்னா இது பைகார்பனேட் டீகம்போஸ் ஆயிட்டு கார்பனேட்டை கொடுக்கும். பைகார்பனேட் டீகம்போஸ் ஆச்சுன்னா கார்பனேட்டை கொடுக்கும். அதனால மில்கி பிரிசிபிடேட் மறுபடியும் கிடைக்குது. இந்த டெஸ்ட்டை தான் என்னன்னு சொல்றோம்னா லைம் வாட்டர் டெஸ்ட். இது யாருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ்க்கு இப்படி சொல்றோம். ஈவன் சல்ஃபர் டை ஆக்சைடு கூட இதே மாதிரி தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். சல்ஃபர் டை ஆக்சைடு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுன்ட்டு நம்ம பார்க்கணும் பாருங்க. இப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு எப்படி பண்ணுன்னா, இங்க CaSO3 கொடுக்கும். இது மில்கி பிரிசிபிடேட் தான். இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா CaHSO3 ட்வைஸ் இப்படி கொடுக்கும். இது ஆக்வஸ் சொல்யூஷன்ல இருக்கும். இந்த இடத்துல CaSO3 பிரிசிபிடேட்டை கொடுக்கும் சல்ஃபர் டை ஆக்சைடு. அப்போ சல்ஃபர் டை அதே மாதிரி இந்த கால்சியம் சல்ஃபைட் இருக்குது இல்லை CaSO3 இதுவும் ஒயிட் பிரிசிபிடேட் தான். இங்கேயும் கலர்லெஸ் சொல்யூஷன் தான். அப்போ என்ன டிஃப்ரென்ஸ், எப்படி டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறது, கார்பன் டை ஆக்சைடா இல்லை சல்ஃபர் டை ஆக்சைடான்னு எப்படி டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு வந்து ஸ்மெல் இருக்காது, அது வந்து பஞ்சன்ட் ஓடர் இருக்காது கார்பன் டை ஆக்சைடு. ஆனால் சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு வந்து பஞ்சன்ட் ஓடர் இருக்கும். இரிட்டேட்டிங் ஸ்மெல் இருக்கும் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு பஞ்சன்ட் ஓடர் இருக்குது, இரிட்டேட்டிங் ஓடர் இருக்குது.
அதை வச்சு கார்பன் டை ஆக்சைடா சல்ஃபர் டை ஆக்சைடான்ட்டு நம்மளால சொல்ல முடியும். அடுத்து இங்க வெளியில வந்த வேப்பர்ஸ்ல வாட்டர் வேப்பர் மாலிகல்ஸ் இருக்குதான்ட்டு எப்படி கண்டுபிடிக்குதான்ட்டு பார்க்கலாம். இங்க வெளியில வந்த வேப்பர்ல வாட்டர் மாலிகல்ஸ் இருக்குதா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யுது, என்ன டெஸ்ட் பண்றதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னா ஆனைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கலாம். ஆனைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட் இது வந்து எப்படி இருக்குன்னா கலர்லெஸ்ஸா இருக்கும். இப்போ ஹைட்ரேட்டட் காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கலாம். ஹைட்ரேட்டட் காப்பர் சல்ஃபேட் இதுல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்த ஃபார்முலா ஹைட்ரேட்டட் காப்பர் சல்ஃபேட்னுடைய ஃபார்முலா இப்படி இருக்கும். ஒவ்வொரு காப்பர் சல்ஃபேட் கிட்டயும் 5 வாட்டர் மாலிகல்ஸ் இருக்கும். இந்த ஹைட்ரேட்டட் காப்பர் சல்ஃபேட் என்னன்னு சொல்லுவோம்னா ப்ளூ கலர் என்று சொல்லுவோம். அந்த டெஸ்ட்ல வெளியே வந்த வேப்பர்ஸை இதுல பாஸ் பண்ணுங்க. அந்த வேப்பர்ஸ்ல வாட்டர் மாலிகல்ஸ் இருந்துச்சுன்னா இந்த ஆனைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட் ஹைட்ரேட்டட் காப்பர் சல்ஃபேட்டா மாறும். இந்த கலர்லெஸ் வந்து அப்படியே ப்ளூ கலரா மாறும். அப்போ இந்த ஆனைட்ரஸ் காப்பர் சல்ஃபேட் ஒயிட் வந்து ஹைட்ரேட்டட் காப்பர் சல்ஃபேட்டா மாறுச்சுன்னா இங்க இந்த வேப்பர்ஸ்ல வாட்டர் மாலிகல்ஸ் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லலாம். இது யாருக்கு டெஸ்டா சொல்லணும்னா வாட்டர் மாலிகல்ஸ்க்கு டெஸ்டா சொல்றோம். ஸோ இதன் மூலியமா ஆர்கானிக் காம்பவுண்ட்ல கார்பனும் ஹைட்ரஜனும் இருக்குதான்ட்டு டிடெக்ட் பண்ண முடியுது. அடுத்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ல வேற என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நைட்ரோஜன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, ஹாலஜன் இருக்குது. இதை எப்படி டெஸ்ட் பண்றது பார்க்குறோம். இதை டெஸ்ட் பண்றதுக்காக நம்ம என்ன ஒரு டெஸ்ட் எடுத்துக்கிறோம்னா லெசிக்னஸ் டெஸ்ட் எடுத்துக்கிறோம். லெசிக்னஸ் டெஸ்ட் மூலியமா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்றோம். இந்த லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்டை வச்சு இந்த டெஸ்ட்டை நம்ம சொல்றோம். சரி, இப்போ லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்டை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்ட்டு நம்ம பார்க்குறோம். இந்த லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன செய்றீங்கன்னா ஒரு ஃபியூஷன் டியூப் எடுத்துக்கிறீங்க. லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா ஃபியூஷன் டியூப் எடுத்துக்கிறோம். அந்த ஃபியூஷன் டியூப் இப்படி இருக்குது. ஃபியூஷன் டியூப் எடுத்துக்கணும். இந்த ஃபியூஷன் டியூப்ல என்ன பண்றீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கோங்க. இதுல ஆர்கானிக் காம்பவுண்டை பேக் பண்ணிடுறீங்க. இங்க ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கணும். அடுத்து என்ன பண்றீங்கன்னா சோடியமை டிராப் பண்ணிடுறீங்க. இந்த இடத்த ஃப்ளேம்ல இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. இதை வந்து ஃப்ளேம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க. இங்க ஆர்கானிக் காம்பவுண்ட் எடுத்துக்கினீங்க, அப்புறம் சோடியம் எடுத்துக்கினீங்க. இதை வந்து என்ன பண்ணீங்கன்னா ஃப்ளேம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க. என்ன ஆகுதுன்னா இதை அப்படியே நல்ல ரெட் கண்டிஷனுக்கு மாறட்டும். இது வந்து கிளாஸ் டியூப் தான், வேற ஒன்றும் இல்லை. நல்ல ரெட் டாட் கண்டிஷனுக்கு மாறட்டும். ரெட் டாட் கண்டிஷனுக்கு மாறின பின்னாடி இதை வாட்டர்ல பிளஞ்ச் பண்ணிடுங்க. வாட்டர்ல பிளஞ்ச் பண்ணிட்டு பின்னாடி அதை பிளஞ்ச் பண்ணிடுங்க. நல்லா வாட்டர்ல போட்டு கிரஷ் மாதிரி அரைச்சிடுங்க. அப்புறமா இதை ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபில்ட்ரேட் கிடைக்கும்ல, அந்த ஃபில்ட்ரேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் சொல்லுவோம். சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் சொல்றோம். அப்படி இல்லைன்னா இதுக்கு பேர் என்னன்னா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட் சொல்றோம். லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட் இல்லைன்னா சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் நம்ம சொல்றோம். சரி, இந்த சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட்ல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரோஜன் இருந்தா அது ஆர்கானிக் காம்பவுண்ட்ல உள்ள கார்பனோடையும் நம்ம ஆட் பண்ண சோடியமோடையும் சேர்ந்து என்ன கிடைக்கும்னா சோடியம் சயனைட் கிடைக்கும். சோடியம் சயனைடு வந்து அயானிக் காம்பவுண்ட். இதுல இருக்கக்கூடிய அயான்ஸ் வந்து Na+ அயான்ஸ், Cn- அயான்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்த நைட்ரோஜன் வந்து கோவலண்ட் ஸ்டேஜில் இருக்கும், கோவலண்டா இருக்கும். ஆனா இப்போ லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல அது அயானிக் காம்பவுண்டா இருக்குது. அப்போ கோவலண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இந்த நைட்ரோஜனை அயான்ஸா மாத்துறதுக்காக தான் இந்த லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்டுக்கே நம்ம போறோம். அடுத்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ல சல்ஃபர் இருந்தா அது ஆட் பண்ண சோடியமோட சேர்ந்து அயானிக் காம்பவுண்டா மாறுது. Na2S, Na+ அயான்ஸ், சல்ஃபைடு அயான்ஸ், S2- சல்ஃபைடு அயான்ஸ் சொல்லலாம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜனும் சல்ஃபரும் ரெண்டுமே இருந்தா அது ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய கார்பனோடையும் ஆட் பண்ண சோடியமோடையும் சேர்ந்துக்கின்னு என்ன கொடுக்குன்னா சோடியம் தயோசைனைடு கொடுக்கும். இதுல இருக்கக்கூடிய அயான்ஸ் வந்து Na+ அயான்ஸ், Cns- அயான்ஸ். நைட்ரஜனும் சல்ஃபரும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்றீங்கன்னா சோடியமை எக்ஸஸா ஆட் பண்ணுங்க. சோடியமை எக்ஸஸா ஆட் பண்றீங்க. எக்ஸஸா ஆட் பண்ண என்ன ஆகுன்னா உங்களுக்கு Na2Sம் NaCnம் கிடைக்கும். Na2S கிடைக்கும், NaCn கிடைக்கும். சரி,
இப்போ லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல என்ன இருக்குதுன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய இருக்கிறத எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி லெசிக்னஸ் அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரோஜன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, ஹாலோஜன் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றதுன்ட்டு பார்க்கலாம். அதே போல இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல ஹாலோஜன் இருந்துச்சுன்னா அது ஆட் பண்ண சோடியமோட சேர்ந்து சோடியம் ஹாலைடா மாறிடும். அப்படின்னா ஜென்ரலாவே ஆர்கானிக் காம்பவுண்ட்னாவே அதுல இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் வந்து கோவலன்ட் ஸ்டேஜில் இருக்கும். லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஹெட்ரோ ஆட்டம்ஸ் எல்லாமே என்னவோ மாறுனாக்கா அயானிக் காம்பவுண்ட்ஸா மாறிடும். அப்போ இந்த லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட் மூலியமா நம்ம என்ன பண்றோம்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய ஹெட்ரோ ஆட்டம்ஸ் கோவலன்ட் ஸ்டேஜில் இருக்கிறத அயானிக்கா நம்ம மாத்திருக்கோம். சரி, அடுத்து இப்போ எப்படி நைட்ரோஜனை டிடெக்ட் பண்றது நம்ம பார்க்கலாம். நைட்ரோஜனை டிடெக்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன டெஸ்ட் இருக்குது நம்ம பார்க்க போறோம். லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க, அதுல ஃபெரஸ் சல்ஃபேட் சொல்யூஷன் ஆட் பண்ணுங்க. லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிறீங்க, அதுல என்ன ஆட் பண்றீங்கன்னா ஃபெரஸ் சல்ஃபேட் சொல்யூஷன் ஆட் பண்றீங்க, ஹீட் பண்ணுங்க. அடுத்து கார்ன் சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்றீங்க, கார்ன் சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணிட்டு ஹீட் பண்றீங்க. என்ன கிடைக்கும்ட்டு நம்ம பார்க்கலாம். லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல என்ன இருக்குன்னா சயனைடு இருக்கும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரோஜன் இருந்தா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரோஜன் இருந்தா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல சயனைடு இருக்கும். இந்த சயனைட் ஆட் பண்ண ஃபெரஸோடு சேரும். ஆட் பண்ண ஃபெரஸோடு சேர்ந்து காம்ப்ளெக்ஸை கொடுக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் என்னன்னா FeCN 6 times 4 - aqueous. இது போல காம்ப்ளெக்ஸ் கொடுக்குது. அதாவது ஆட் பண்ண ஃபெரஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரோஜன் இருந்தா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல சயனைடு இருக்கும். இந்த ஃபெரஸும் சயனைடும் சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா காம்ப்ளெக்ஸை கொடுக்குது. இந்த காம்ப்ளெக்ஸுக்கு பேர் என்னன்னா ஃபெர்ரோ சயனைடு. இந்த ஃபெர்ரோன்னா இந்த Feக்கு ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்குன்னா +2 இருக்கும். அடுத்து ஆட் பண்ண கார்ன் சல்ஃபரிக் ஆசிட்னால இந்த ஆட் பண்ண இந்த ஃபெரஸ் கொஞ்சம் ஃபெரஸ் என்ன ஆகுதுன்னா ஃபெரிக்கா மாறிக்குது பை லூசிங் எலக்ட்ரான். அப்போ இந்த ஃபெரஸ் என்ன ஆகுதுன்னா ஆக்சிடேஷன் போயிட்டு ஃபெரிக்க கொடுக்குது. இது ஆக்சிடேஷன் போதுன்னா சல்ஃபரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய சல்ஃபர் ரிடக்ஷன் போயிட்டு சல்ஃபர் டை ஆக்சைடு கொடுக்கும். இப்போ இந்த ஃபெரிக்கும் இந்த ஃபெரோசைனைடும் சேர்ந்து காம்பவுண்டை கொடுக்குது. இந்த ஃபெரோசைனைடும் இந்த ஃபெரிக்கும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா காம்பவுண்டை கொடுக்குது. அந்த காம்பவுண்ட் என்ன பண்றீங்கன்னா இந்த 3யும் 4யும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காம்பவுண்டினுடைய ஃபார்முலா கிடைக்கும். Fe4 FeCN 6 times thrice. இந்த Feக்கு வந்து ஆக்சிடேஷன் நம்பர் +3, அதனால ஃபெர்ரி அன்ட்டு சொல்றோம். இந்த Feக்கு ஆக்சிடேஷன் நம்பர் +2 இது அதனால ஃபெர்ரோ அன்ட்டு சொல்றோம். அடுத்து CN - சயனைடு அன்ட்டு சொல்லுங்க. ஃபெர்ரோ சயனைடு. இந்த ஃபெர்ரோ சயனைடு என்ன கலர் இருக்குன்னாக்கா இந்த கலர் என்னன்னு சொல்றோம்னா ப்ரூஷியன் ப்ளூ. இது காமிக்கக்கூடிய கலரை ப்ரூஷியன் ப்ளூ சொல்றோம். அப்போ நைட்ரஜனுக்கான டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருந்தா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல சயனைடு இருக்கும். இதுல ஃபெரஸ் சல்ஃபேட் ஆட் பண்ணி ஹீட் பண்றீங்க, அப்புறம் கார்ன் சல்ஃபரிக் ஆசிட் ஆட் பண்ணி ஹீட் பண்றீங்க. அப்போ இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபெர்ரோ சயனைடு கிடைக்கும். இது என்னன்னாக்கா ப்ரூஷியன் ப்ளூ அன்ட்டு நம்ம சொல்றோம். ப்ரூஷியன் ப்ளூ கலர் கிடைக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். இது நைட்ரஜனுக்கான டெஸ்ட். இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய எந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதுல நைட்ரோஜன் இருந்தா அது வந்து இந்த மாதிரி டெஸ்ட் கொடுக்கும். இதுல எக்ஸெப்ஷன் இருக்குது. என்ன எக்ஸெப்ஷன் பாத்தீங்கன்னாக்கா டையசோ காம்பவுண்ட்ஸ்
டையசோ காம்பவுண்ட்ஸ்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது போல இருக்கும். டயசோனியம் அன்ட்டு சொல்லும் இந்த டையசோ காம்பவுண்ட்ஸோ. அடுத்து ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் என்றது ஆர்கானிக் காம்பவுண்ட் கிடையாது. இந்த ஹைட்ரஜன் இதுவும் இந்த டையசோ காம்பவுண்ட்ஸும் இந்த ஹைட்ரஜனும் என்ன பண்ணுன்னா இந்த லெசிக்னஸ் டெஸ்ட்டை கொடுக்காது. ஏன் லெசிக்னஸ் டெஸ்ட்டை கொடுக்காதுன்னா ஹைட்ரஜன் ஆர்கானிக் காம்பவுண்ட் கிடையாது, அதனால விட்டுருங்க. ஆனால் டையசோ பார்த்தீங்கன்னா இது ஆர்கானிக் காம்பவுண்ட்ல தான் இருக்கும். இது போல இருக்கும், இப்படி இருக்கும். பென்சின் டையசோனியம் குளோரைடு அப்படி சொல்லும். ஏன் இது வந்து சோன்சோ கொடுக்க மாட்டேங்குது, லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்டை கொடுக்க மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதை ஹீட் பண்ணாவே போதும், இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் வெளியே போயிடும், நைட்ரஜன் கேஸாக வெளியே போயிடும். இதை ஹீட் பண்ணாவே இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் கேஸாக வெளியே போயிடுதுன்னும் போது எப்படி சயனைடு கிடைக்கும்? கிடைக்காது. அதனால்தான் இந்த டையசோ காம்பவுண்ட்ஸ் வந்து இந்த லெசிக்னஸ் டெஸ்ட்டை கொடுக்காது நம்ம சொல்றோம். அடுத்து வந்து லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட் இப்படி எடுத்துக்கிறோம். இந்த லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல என்ன இருக்குதுன்னா தயோசயனைடு இருக்குது. தயோசயனைடு இருக்குது. இது எப்படி டெஸ்ட் பண்றதுன்ட்டு பார்க்கலாம். அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜனும் சல்பரும் ரெண்டுமே இருந்துச்சுன்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜனும் சல்பரும் ரெண்டுமே இருந்துச்சுன்னா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல இந்த தயோசயனைடு இருக்கும். இதை டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஃபெரிக் குளோரைடு ஆட் பண்றோம். ஃபெரிக் குளோரைடு சொல்யூஷன் ஆட் பண்றோம். ஃபெரிக் குளோரைடு சொல்யூஷன். இந்த ஃபெரிக் இந்த தயோசயனைடை எடுத்துக்குது. இந்த ஃபெரிக் என்ன பண்ணுதுன்னா இந்த தயோசயனைடை எடுத்துக்குது. இந்த Fe-க்கு +3 SEN-க்கு -1 அப்ப என்ன வருதுன்னா நெட் சார்ஜ் வந்து +2. இதுக்கு என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா பிளட் ரெட் கலர் வரும். இதுக்கு என்ன கலர் பார்த்தீங்கன்னா பிளட் ரெட் கலர் வருதுன்ட்டு நம்ம சொல்றோம். இப்படி பிளட் ரெட் கலர் வந்துச்சுன்னா என்ன சொல்லணும்னா இந்த லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல தயோசயனைடு இருக்குது அப்படின்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜனும் சல்பரும் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து ஹாலோஜன்ஸை டிடெக்ட் பண்றோம். ஹாலோஜன்ஸை எப்படி டிடெக்ட் பண்றதுன்ட்டு பார்க்கலாம். லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கோங்க. லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல என்ன பண்றீங்கன்னா சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்ணுங்க. சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஆட் பண்ணுங்க. லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல என்ன இருக்குன்னா சோடியம் ஹாலைடு இருக்கும். அந்த சோடியம் ஹாலைடு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும்னா Na+ aqueous X- aqueous இப்படி எக்ஸிஸ்ட் ஆகும். ஆர்கானிக் காம்பவுண்ட்ல X இருந்துச்சுன்னா ஹாலோஜன் இருந்துச்சுன்னா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல சோடியம் ஹாலைடு இருக்கும். சோடியம் ஹாலைடு அயானிக் காம்பவுண்ட், அதனால அது எப்படி இருக்குன்னா கேட்டியானும் அனியானாவும் இருக்கும். சில்வர் நைட்ரேட்டை வாட்டர்ல டிசால்வ் பண்ணீங்கன்னா அது அயான்ஸை கொடுக்கும். Ag+ அயான்ஸ் NO3- அயான்ஸை கொடுக்கும். இப்போ இங்க என்ன ஆகுனாக்கா இந்த Ag+ம் X- சேர்ந்துச்சுன்னா சில்வர் ஹாலைட். இந்த சில்வர் ஹாலைட்ஸ் இன்சாலுபிள் சால்ட்ஸா வரும். அதனால இந்த சில்வர் ஹாலைட் பிரிசிபிடேட் ஆகும். சில்வர் ஹாலைட் பிரிசிபிடேட் ஆகும். இந்த சோடியம் நைட்ரேட் வந்து சொல்யூஷன்ல இருக்கும். நைட்ரேட் சால்ட்னாவே அது வந்து சாலுபிள் சால்ட்டா தான் இருக்கும். நைட்ரேட் சால்ட்ஸ் எல்லாமே சாலுபிள் சால்ட்ஸ். மெட்டல் நைட்ரேட்ஸ் எல்லாமே சாலுபிள் சால்ட்ஸ். அதனால இது சொல்யூஷன் போயிடும். சில்வர் ஹாலைட் மொத்தம் இன்சாலுபிள் சால்ட்டா இருக்கிறதுனால அது பிரிசிபிடேட் ஆகும். இந்த சில்வர் ஹாலைட் AgCl இருந்துச்சுன்னா, அதாவது ஹாலைட் வந்து Ag-ஆ இருந்துச்சுன்னா இது வந்து ஒயிட் பிரிசிபிடேட் வரும். ஹாலோஜன் Br இருந்துச்சுன்னா உங்களுக்கு AgBr வரும். AgBrன்றது பேல் எல்லோ பிரிசிபிடேட். பேல் எல்லோ பிரிசிபிடேட். ஹாலோஜன் வந்து அயோடினா இருந்தா சில்வர் அயோடைட் பிரிசிபிடேட் கிடைக்கும். இது வந்து எல்லோ கலர் பிரிசிபிடேட். இப்போ இங்க ஒயிட் பிரிசிபிடேட் வந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஹாலோஜன் குளோரின் என்று சொல்லலாம். பேல் எல்லோ பிரிசிபிடேட் வந்துச்சுன்னா புரோமின் என்று சொல்லலாம். எல்லோ பிரிசிபிடேட் வந்துச்சுன்னா அயோடின் என்று நம்ம சொல்லலாம். அடுத்து இதுல அமோனியா சொல்யூஷன் ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கு கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னா கம்மியா இருந்தாவே போதும். டைலூட்டா இருந்தா கூட போதும். டைலூட்டா இருந்தா கூட போதும்.
இந்த ஒயிட் precipitate அமோனியால டிசால்வ் ஆயிடும். இந்த ஒயிட் precipitate அமோனியால டிசால்வ் ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னா காம்ப்ளெக்ஸை கொடுக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் என்னன்னா Ag NH3 twice plus aqueous. அப்படின்னா இந்த Ag plus அமோனியாவோட சேர்ந்து காம்ப்ளெக்ஸா மாறிக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் என்னன்னா Ag NH3 twice plus aqueous. அதே போல இந்த AgBr எடுத்துக்கலாம். இந்த AgBr டைலூட் அமோனியால டிசால்வ் ஆகாது, கான்சென்ட்ரேட்டட் அமோனியால டிசால்வ் ஆகும். கான்சென்ட்ரேட்டட் அமோனியாவை என்னன்னு சொல்லுவோம்னா லிக்கர் அமோனியான்ட்டு சொல்லுவோம். அந்த லிக்கர் அமோனியால இது டிசால்வ் ஆகும். லிக்கர் அமோனியால டிசால்வ் ஆயிட்டு என்ன கொடுக்குதுன்னா காம்ப்ளெக்ஸை கொடுக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் என்னன்னா Ag NH3 twice plus aqueous. இந்த காம்ப்ளெக்ஸை கொடுக்குது. இந்த AgI பார்த்தீங்கன்னா எந்த அமோனியாவா இருக்கட்டும் டிசால்வ் ஆகாது. டைலூட் அமோனியா எடுத்துக்கோங்க, இல்லை கான்சென்ட்ரேட்டட் அமோனியா எடுத்துக்கோங்க, எதுலையுமே இது டிசால்வ் ஆகாது. ஆனால் சில்வர் குளோரைட் பார்த்தீங்கன்னா டைலூட் அமோனியால டிசால்வ் ஆகும். டைலூட் சொல்யூஷனே இருந்தால் போதும், டிசால்வ் ஆகிட்டு இந்த காம்ப்ளெக்ஸை கொடுக்கும். இது கார்ன் அமோனியாவோட தான், கான்சென்ட்ரேட்டட் அமோனியாவோட தான் டிசால்வ் ஆகும். இது வந்து இதுக்கு கான்சென்ட்ரேட்டட் அமோனியா கொடுத்தா கூட இது டிசால்வ் ஆகாது. எந்த அமோனியா சொல்யூஷன் கொடுத்தாலும் இது வந்து டிசால்வ் ஆகாது. சரி, இது போல ஹாலஜனுக்கான டெஸ்ட்டை கொடுக்கும். இந்த ஹாலஜனுக்கான டெஸ்ட்ல வந்து ஏதாவது இன்டர்ஃபியரிங் ரேடிக்கல்ஸ் இருக்குதா நம்ம பார்க்கலாம். இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ல வந்து நைட்ரஜன் இருக்குது, அப்போ லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல வந்து சயனைடு இருக்கும். இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருந்துச்சுன்னா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல சயனைடு இருக்குது. இதை சப்போஸ் ஹாலஜனுக்கான டெஸ்ட்டுக்கு எடுத்துன்னு வரீங்க. ஹாலஜனுக்கான டெஸ்ட்னா என்னன்னா சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனை நம்ம இங்க ஆட் பண்ணுவோம். சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன்ல என்னென்ன அயான்ஸ் இருக்குதுன்னா Ag plus அயான்ஸ் இருக்குது, NO3 மைனஸ் அயான்ஸ் இருக்குது. இந்த Ag plus சயனைடோட சேர்ந்துச்சுன்னா AgCN precipitate கொடுக்கும். இதுல எக்ஸஸா சயனைடு ஆட் பண்ணீங்கன்னா AgCN twice மைனஸ் காம்ப்ளெக்ஸை கொடுக்கும். அதாவது லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருந்தா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல சயனைடு இருக்கும். இதுல சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இந்த சயனைடு Ag பிளஸோட சேர்ந்து AgCN ஒயிட் precipitate கொடுக்கும். இந்த AgCN ஒயிட் precipitate என்ன பண்ணனா எக்ஸஸ் சயனைட்ல டிசால்வ் ஆயிட்டு காம்ப்ளெக்ஸை கொடுக்கும். இது போல அதே போல இது வந்து ஒயிட் precipitate. ஆர்கானிக் காம்பவுண்ட்ல சல்ஃபர் இருந்துச்சுன்னா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல சல்ஃபைடு இருக்கும். இது சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனோட சேர்ந்து Ag2S பிளாக் precipitate கொடுக்கும். ஸோ அப்போ ஹாலஜனுக்கான டெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு முன்ன நம்ம என்ன பண்ணோம்னா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல ஏதாவது சயனைடு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். ஏதாவது சல்ஃபைடு இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிடணும். அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் ஹாலஜனுக்கான டெஸ்ட்டவே பண்ணணும். அதனால ஹாலஜனுக்கான டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்ன என்ன பண்றீங்கன்னா லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல ஃபர்ஸ்ட் கார்ன் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணி ஹீட் பண்ணுங்க. கார்ன் நைட்ரிக் ஆசிட் ஆட் பண்ணி ஹீட் பண்ணுங்க. லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல சயனைடு இருந்தா அது இந்த H+ எடுத்துக்கின்னு HCN மாறி வேப்பர்ஸா வெளியே போயிடும். லெசிக்னஸ் எக்ஸ்ட்ராக்ட்ல சல்ஃபைடு இருந்தா அது H+ எடுத்துக்கின்னு H2S மாறி வெளியே போயிடும். அப்புறமா நீங்க வந்து ஹாலஜனுக்கான டெஸ்ட்டை நீங்க செய்யலாம். அப்போ ஹாலஜனுக்கான டெஸ்ட்